Hi friends, welcome to LIC 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா LDIC லேபார்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். சரி, இதுக்கு முன்னாடி சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னு இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஐசி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஐசி 741. இந்த 741ல் 7th பின்னும் 4th பின்னும் நம்ம சப்ளையாக கொடுப்போம். ஸோ 4th பின் வந்து -12 வோல்ட், இதே 7th பின் +12 வோல்ட் இருக்கும். ஸோ இதில் 2 கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 2 and 3ல் இன்புட்ஸ் கொடுப்போம், 6ல் அவுட்புட்ஸ் எடுப்போம். இதுதான் வந்து ஜென்ரலாக ஐசியோட பின் கான்ஃபிகரேஷன். நான் உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்செட் நல், செகண்டில் இன்புட் இன்வெர்ட்டிங் இன்புட், தேர்ட் பின்னில் நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 4th பின்னில் -VCC, 5th பின்னில் ஆப்செட் நல், 6th பின்னில் அவுட்புட், 7th பின்னில் +VCC, 8th பின்னில் நோ கனெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸ். இப்போ வாங்க எப்படி கனெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கனெக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் பின்னில் இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இன்புட்ஸில் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ரெசிஸ்டர் வந்து 1K எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு என்னது ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்சிலேயே போடலாம். 1K மேக்ஸிமம். RFோட ஃபீட்பேக் ரெசிஸ்டரோட வேல்யூ ஒரு 2.2 2.3 அந்த ரேஞ்சில் போடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் பின்னை ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதே ரெசிஸ்டரோட செகண்ட் பின்லேருந்து 6th பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டர் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஃபீட்பேக் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், பார்த்தா கிளியராக இருக்குது பின் கான்ஃபிகரேஷன். இப்போ அந்த 6th பின்னில் நம்ம கனெக்ட் பண்ண பாயிண்ட் கூடவே என்ன பண்ணணும், சிஆர்ஓட அவுட்புட் பார்க்கணும். ஸோ இப்போ சிஆர்ஓட பாசிட்டிவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே சிஆர்ஓட நெகட்டிவை கிரவுண்ட் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சிஆர்ஓட அவுட்புட் சைட் இப்போ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சிஆர்ஓவில் இன்புட் பார்க்கணும். ஸோ இன்புட் பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, நான் இன்வெர்ட்டிங். ஸோ அப்போது எதுவுமே இன்வெர்ட் பண்ணாது. அப்போ இன்வெர்ட் பண்ணாது அப்படிங்கும்போது நம்ம எந்த பின்னில் கொடுக்கணும், தேர்ட் பின்னில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்புட் சிக்னல் கொடுக்கணும். ஸோ அப்போ தேர்ட் பின்னில் சிஆர்ஓட இன்னொரு ப்ரூப், ஸோ இன்னொரு டெர்மினல் இருக்கும், அந்த டெர்மினலோட பாசிட்டிவ் கொடுக்கணும். அதனோட கிரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிரவுண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்துடணும். ஸோ சிஆர்ஓவில் 2 கனெக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்புட் சைடில் செகண்ட் பின்னில் நம்ம ரெசிஸ்டர் கொடுத்துட்டோம். ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டை கிரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பின்னில் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். ஸோ எதுக்காக ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர், நம்ம சிக்னல்ஸ் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அலாங் வித் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் எல்லாமே ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரில் நம்ம கொடுக்க முடியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், சைன் வேவ் ஃபார்மில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம இன்புட்டாக தேர்ட் பின்னுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்விட்சஸ் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம இந்த பல்ஸ் எல்லாமே செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்திருக்கு. ஸோ இதுதான் சிம்பிளாக பாருங்கள். சிஆர்ஓவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வேவ் ஃபார்ம்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது நமக்கு என்ன இன்புட் சிக்னல் கொடுத்தோமோ சேம் அதே தான் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் தி நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இதில் ஒரே ஒரு ஃபேக்டர் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது ஃப்ரீக்வன்சி. ஸோ இஃப் இட் இஸ் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் வேவ் ஃபார்ம்ஸ் ஆம்ப்ளிடியூட் டைம் பீரியட் டெஃபினெட்லி வில் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ ஆம்ப்ளிடியூடுங்கிறது அதனோட வோல்டேஜ் ரேஞ்ச், ஸோ ஹைட்டுன்னு சொல்லுவோம். டைம் பீரியடுங்கிறது நமக்கு எக்ஸாக்சஸில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். அதை வந்து நம்ம மில்லி செகண்ட்ஸ் டைம் அது மாதிரி ஏதாவது நோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இன்புட்டும் அவுட்புட்டும் சேம் ஒரே மாதிரி கூட கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்கான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.